சம்மந்தி அம்மா மேல உஷா எவ்வளவு பாசமா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும்ல. அத்த, அம்மாவும் சக்தியும் இப்ப இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமோ அந்த கூட்டத்துல இவ்வளவு ஒருத்தி தானே. அண்ணே, டேய் என்ன பேசுற நீ? டேய் நீ சும்மாறா. எங்க நடந்தது எல்லாத்துக்குமே தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா அதையவே பேசி என்ன காயப்படுத்துறீங்க? ஏதோ நான் புத்தி கெட்டு போய் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அண்ணே, விடுன்னு சொல்றேன்ல. அத்த, அதான் வந்து அம்மாவை பாத்துட்டீங்கல்ல, நீங்க இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. ஏய், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ வெளியில வந்துட்டு இருக்காத. நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். போ. சரிங்க. யோ, அவங்க குடும்ப கதையெல்லாம் பேசுறதுக்கு இதுவா இடம்? வெளியே அனுப்பியா எல்லாரையும்? ஓகே சார். மா, கிளம்புங்கம்மா, எல்லாரும் கிளம்புங்க. அத்தை, நாங்க எல்லாரும் இருக்கோம், நீங்க தைரியமா இருங்க அத்தை. ஜெயா, நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். மா, கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. உஷா சார், கிளம்புங்க சார். சக்தி, பாப்பா. அத்தை, அத்தை, நீங்க அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. சரிங்க மாப்பிள்ள. சக்தி தம்பி, நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க. ம், சரிங்க நீ. மாமா, சக்தி தம்பியை வெளியே எடுத்த மாதிரி அத்தையையும் எப்படியாச்சும் சீக்கிரமா வெளியே எடுத்துருங்க. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரி உஷா, பார்த்து போங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சண்முகம், வா. நீ சக்தியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாப்பா. சரிப்பா. அண்ணே, ஆ? நீங்க இங்கேயே இருங்க, சக்தியை நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். பரவாயில்ல பிரீத்தி, நானே போயிட்டு வரேன். இல்லண்ணே, நீங்க இங்க இருந்தா அங்கிளுக்கும் பவானி அக்காக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும்.